குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று கொண்டாடும் இதே சமூகத்தில்தான் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் கொடூரமும் அரங்கேறி வருகிறது. சென்னையை அடுத்த பெருங்குடியில் நடந்த சம்பவம் மனவேதனையை அளிப்பதோடு இந்த கொடூர செயல்களில் ஈடுபடுவோர் மீதான கோபத்தையும் அதிகரிக்கச் செய்கிறது. நீங்கள் படத்தில் பார்க்கும் 20 வயது இளைஞர் சூரி விஜய் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியைச் சேர்ந்த இவர் பக்கத்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 2 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய புகார் அப்பகுதி வாசிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 வயது சிறுமிக்கு நடந்ததை அக்குழந்தையின் தாயார் விவரிக்கிறார். என் குழந்தை குரல் கொடுத்து கூப்பிட்றா, எங்க இருந்தாலும் குரல் கொடுத்துருவா. இப்போ மொட்டை மாடிக்கு போயிட்டு ரிட்டன் கீழே வரும்போது பக்கத்து வீட்டில் இருந்து குழந்தை குரல் கேட்டு என் குழந்தை குரல் கேட்டு நான் போய் பார்த்தேன். குழந்தை குரல் கேட்டு பார்த்தப்போ குழந்தை அங்கேருந்து வெளியில வந்து என் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு தான் பார்த்தேன். வெளியில வரும்போது பார்த்தா ஒரே பிளட் அதுமா இருந்துச்சு. நான் பார்த்த செகண்ட் என் குழந்தைய தூக்கிட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு ஃபர்ஸ்ட் என் குழந்தைய தான் பார்க்க தோணுச்சு. குழந்தைய தூக்கிட்டு வெளியில வந்துட்டு அவனை திட்டினோன்னா அவன் அந்த ஒரு 5 நிமிஷம் தான் இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் நான் கூப்பிட்டு ஏன்னா நான் மட்டும் தனியா தான் இருந்தேன். தனியா இருந்தனால என்னால அவனை வந்து எதுவும் போய் பிடிக்கிறதுக்கு எந்த எதுவும் பண்ண முடியல. நான் அவனை திட்டிட்டு குழந்தைன்னு எனக்கு மைண்ட்ல வந்து குழந்தைய பார்க்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் இதுவா இருந்துச்சு. வாயில் துணியை வைத்து அடைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் குழந்தையின் தாயார் கதறுகிறார். அவ சொன்ன டீட்டெயில் என்னன்னா, தூக்கின்னு போகும்போது வாயை பொத்தி தூக்கின்னு போயிருக்கிறான் குழந்தைய. அதை சொன்னா என் குழந்தை வாயை பொத்தி தூக்கின்னு போயிட்டு திருப்பி உள்ள போயிட்டு நான் கத்தி கூப்பிடும் போது நான் கேட்டேன். அதான் அவனை பார்த்த செகண்ட்ல அவ சொன்னது, அம்மா கத்துன என்னம்மா, ஏமா அவன் கூட உள்ள போன என்னம்மா ஆச்சுன்னு கேட்ட உடனே நான் உள்ள தூக்கின்னு போய் துணியை உள்ள வாயை பொத்தி தான் தூக்கின்னு டிவி பார்க்க போலான்னு வாயை பொத்தி தூக்கின்னு போயிருக்கிறான். அதை உள்ள போயிட்டும் குழந்தைய வந்து வாயில வந்து துணியை வச்சு இது பண்ணிருக்கிறான். அது வந்து என் குழந்தை சொன்னான். குற்றவாளி சூரி விஜய் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு அரசு அவருக்கு கடுமையான தண்டனையை வாங்கித்தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் அந்த தாயார். எத்தனையோ பேர் இதை வெளியில சொல்ல பயந்துகிட்டு சொல்ல மாட்டேன்றாங்க, அசிங்கப்பட்டு சொல்ல மாட்டேன்றாங்க. எங்களுக்கான அந்த இதெல்லாம் இல்லை. எங்க குழந்தை ஃபியூச்சரை நாங்க பாத்துப்போம். ஆனா எங்களுக்கு அவனை பிடிச்சி அவனை உள்ள போடணும், அவனுக்கு அதுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும். எங்களுக்கு எங்க குழந்தை ஃபியூச்சர் முக்கியம் தான். அதுக்காக அவனை விட்டுட்டு எங்க குழந்தை ஃபியூச்சர், ஏன்னா நாளைக்கு எங்க குழந்தைக்கு நடக்கிறது அடுத்த குழந்தைக்கு. எங்க ஏரியால வந்து எங்க ஏரியா கொஞ்சம் இன்செக்யூரான ஏரியா தான். எவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து கண்டிப்பா இது பண்ணணும். இவனை இப்படியே விட்டனா அடுத்து அவன் எத்தனையோ குழந்தைங்களை கூட இது மாதிரி பண்ணுவான். இந்த குழந்தைக்கு என்ன இத்தனோட குழந்தை சார், என்ன தெரியும் சார்? அவளுக்கு எதுவுமே தெரியாது. கண்டிப்பா அவனை பிடிச்சி வந்து கண்டிப்பா ஏதாவது ஆக்ஷன் எடுத்து அவனுக்கு கண்டிப்பா தண்டனை, அரசுகிட்ட நாங்க கேட்கிற இது அதுதான், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட சூரி விஜய் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சங்கர், விவேக்குடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.